friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது செம ரெஃப்ரெஷிங்கான ஒரு சீதாப்பழ ஜூஸ் ரெசிபி. சரி வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். சீதாப்பழம் இந்த மாதிரி நல்லா கனிஞ்ச பழமா எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு செடியிலேயே கனிஞ்ச பழம் பாருங்க, நல்லா சூப்பரா கனிஞ்சிருக்கு இந்த பழம். இந்த பழத்துல இருந்து நம்ம பல்பை ஃபர்ஸ்ட் எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டுக்க போறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம இந்த சீதாப்பழத்தோட பல்பை ஃபர்ஸ்ட் இதுல போட்டுடலாம். இதுலயும் நிறைய பல்ப் ஒட்டி இருக்கும், அதையுமே இந்த மாதிரி ஸ்கிராப் பண்ணி போட்டுருங்க. இந்த காம்பு பகுதியை எடுத்துட்டு இதுல இருக்கிற பல்ப்பையும் போட்டுடலாம். அதை எடுத்து இப்ப இதுல இருக்கிற விதை எடுக்கிறதுக்கு பல்ஸ் மோட்ல ஜஸ்ட் ஒரே ஒரு பல்ஸ் விடுங்க. அப்ப இந்த விதை வந்துட்டு அந்த சதையில இருந்து பிரிஞ்சு வந்துடும். இப்ப நம்ம விதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பால் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரே ஒரு தடவை பல்ஸ்ல இந்த மாதிரி போட்டீங்கனாலே இந்த மாதிரி விதை வந்துட்டு தனியா பிரிஞ்சு வந்துடும். நம்ம இந்த விதைய இப்போ எடுத்துடலாம். எல்லா விதையும் கேர்ஃபுல்லா. விதை வந்துட்டு அறப்பற்றக்கூடாது. விதை வந்து அவ்வளவு நல்லது கிடையாது உடம்புக்கு. இந்த மாதிரி எல்லா விதையையும் நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம் அதுல இருந்து. இப்ப இதுல இருந்து எல்லா விதையுமே நீக்கியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு விதை கொஞ்சம் கம்மியா இருக்கிற பழமா யூஸ் பண்ணுங்க. அப்பனா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நல்ல விதையே இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. இப்ப இதுல ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்திக்கலாம். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். இது கூடவே தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். இந்த சீத்தாப்பழம் வந்துட்டு நல்ல இனிப்பான பழம், அதனால கம்மியா தான் சர்க்கரை பிடிக்கும். நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கிறேன். இப்ப இதை வந்துட்டு அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இது வந்துட்டு ரொம்ப நைஸா அரைக்கணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் பல்பியா இருந்தாது குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இடையில இடையில அந்த சீத்தாப்பழத்தோட பல்போட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்துட்டு சர்க்கரை சேர்த்திருக்கிறேன். நீங்க அதுக்கு பதிலாக தேன் சேர்த்தலாம். சீத்தாப்பழம் இனிப்பா இருந்தா சர்க்கரையே இல்லாம அரைச்சிங்கனாலுமே இது வந்து நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த சீத்தாப்பழ ஜூஸ ஒரு கிளாஸ்ல ஊத்தி சர்வ் பண்ண வேண்டியதான் சில்லுன்னு. அருமையான ஒரு சீத்தாப்பழ ஜூஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.